சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே. கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு வீடியோவை போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட தலைப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துதான் 100% பரிசுத்த ஆவியானவர், திரித்துவத்தில் மூன்றாவது நபர் அல்ல, இயேசுதான் பரிசுத்த ஆவியானவர் என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் நான் ஒரு வீடியோவை யூடியூபில் அப்லோடு செய்திருந்தேன். அந்த வீடியோவை அநேகர் பார்த்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் கேட்ட கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். என்ன கமெண்ட் அவர் பண்ணியிருந்தார் என்றால், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்ன அந்த சகோதரனுக்கு முதலாவது நான் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் அவர் அப்படி சொன்னதினால்தான், அவர் அப்படி கமெண்ட் பண்ணதினால்தான் இந்த வீடியோவை நான் போடும்படியாக கர்த்தராகிய தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எதை நாம் சொல்வதாக இருந்தாலும் வேத வசன ஆதாரங்களோடு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர் என்பதற்கு வேத வசன ஆதாரத்தோடு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு கமெண்ட் பண்ணவரோ எந்த ஒரு வேத வசனத்தையும் அவர் ஆதாரமாக சொல்லாமல் போற போக்குல இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொன்னார். இருந்தாலும் இதே வீடியோவில் அதே தலைப்பில், அதாவது இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பில் இந்த வீடியோ மூலமாக நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். மேலும் 100% நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர். முதலாவது, கர்த்தர் என்றால் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்ற வார்த்தை மட்டும் பைபிளில் 3500 முறை வருகிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். கர்த்தர் என்ற வார்த்தை மட்டும் பைபிளில் 7960 முறை வருகிறது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். தேவன் என்றாலும் கர்த்தர் என்றாலும் அது ஒருவரை மட்டுமே குறிக்கும். பைபிளில் கர்த்தர் என்றால் எலோஹிம் என்று சொல்வார்கள். பைபிளில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முழுவதும் தேவன் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை தேவன் என்ற வார்த்தை தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்துதான் தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தை வருகிறது. இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளலாம், தேவன் என்றாலும் தேவனாகிய கர்த்தர் என்றாலும் 2 நபர் அல்ல, ஒருவரே. தேவன் ஒருவர் என்பதற்கு ஆதாரமாக பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன், புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் சொல்லுகிற தேவன் ஒருவர்தான். மேலும் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள் கேட்போம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இந்த வசனத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருவர் என்று நீ விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகள் கூட அப்படிதான் விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானுக்கு கூட தெரிகிறது கடவுள் ஒருவர் என்றுதான். நமக்கு தான் அது தெரியவில்லை. சில பேர் திருத்துவத்தை நம்புகிறார்கள். திருத்துவம் என்ற வார்த்தை பைபிளில் இல்லை, திரியேகம் என்ற வார்த்தையும் பைபிளில் இல்லை. அப்ப இந்த வசனத்தெல்லாம் வைத்து பார்க்கும்போது கடவுள் ஒருவரே. அந்த ஒரே கடவுள் யாருன்னா அவர்தான் கர்த்தராகிய தேவன், அவர்தான் பிதா, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். முதலாவது, கர்த்தர் யார்? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 64 வசனம் 8 வாசிங்கள். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை.
இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். பிதாவாகிய தேவன்தான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை உண்டாக்கினவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் அழகாக சொல்கிறது, கர்த்தாவே நீரே எங்களுடைய பிதா, நாங்கள் எல்லோரும் களிமண், நாங்கள் எல்லாம் உமது கரத்தின் கிரியையா இருக்கிறோம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது கர்த்தர் என்றால் அது பிதாவை குறிக்கிறது என்று இந்த வசனத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். மேலும் கர்த்தர் என்றால் அது இயேசுவையும் குறிக்கிறது. ஆதார வசனம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசி கேட்போம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். சவுல் என்கிற மனுஷன் கர்த்தருடைய சீசர்களை துன்புறுத்தி பயமுறுத்தி வந்திருந்தான். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்தார். அவன் பிரகாசமான சூரியனை போல ஒளியை அவன் பார்க்கிறான். பார்த்து தரையிலே விழுகிறான். அந்த 4வது வசனத்தில் அற்புதமா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 9:4-5 வாசிக்கும் போது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற ஒரு சத்தத்தை சவுல் கேட்கிறான். அதற்கு சவுல், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஏசாயா 64:8 ஒரு வசனத்தை நான் படித்து காண்பித்தேன். அந்த வசனத்தில் கர்த்தர் தான் பிதா என்று நாம் பார்த்தோம். ஆனால் இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கும் போது அந்த கர்த்தர் யார் என்றால் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்கள் கேட்போம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 64:8 படித்து பார்த்தால் பிதாவாகிய தேவன்தான் கர்த்தர். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4-5 படித்து பார்த்தால் அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துதான். இந்த 2 கொரிந்தியர் 3:17 படித்து பார்த்தால் கர்த்தர் தான் ஆவியானவர். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், தேவன் ஒருவரே, இயேசு கிறிஸ்துதான் 100% பரிசுத்த ஆவியானவர். எப்படி என்றால், கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்கள் கேட்போம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். முந்தின ஆதாம் மண்ணினால் உண்டாகப்பட்டவன், 2ஆம் ஆதாமோ வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 64:8 நம்ம படித்து பார்த்தால் தேவனாகிய பிதாதான் கர்த்தர் என்று நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4-5 படித்து பார்த்தால் அந்த கர்த்தர் இயேசு என்று நம்ம பார்த்தோம். 2 கொரிந்தியர் 3:17 படித்து பார்த்தால் அந்த கர்த்தர் தான் ஆவியானவர் என்று நம்ம பார்த்தோம். ஆனால் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்கள் கேட்போம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். இந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். முந்தின ஆதாம் ஜீவ ஆத்மாவானவன். ஆனால் இந்த பிந்தின ஆதாமா வந்த இந்த இயேசு கிறிஸ்து யார் என்றால் இவர்தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விட ஒரு ஆதாரம் உங்களுக்கு தேவையா? இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் கமெண்டில் அந்த சகோதரன் சொன்னதனால்தான் நான் மீண்டும் ஒரு வீடியோவை போடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த வீடியோவில் கூட தேவனுடைய வசனத்தை நான் அற்புதமாக சொல்லியிருக்கிறேன். காது உள்ளவன் கேட்க கடவான். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பயங்கள் நீக்கிவிட்டார், பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கி, ஆமென், ஹalleluya, பயங்கள் நீக்கிவிட்டீர், பாவங்கள் போக்கிவிட்டீர், ஜெயமே உம்பரவாய், ஜெயமே உம்பரவாய், ஜெபமே உந்தயவாய், பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள்
இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள்.